நான் எதுக்காக வாங்கினா திமிரு, வேற ஒன்றும் இல்லை. திமிரு எனக்கு, அதனால வாங்கிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ தான் ஆன்னு பார்ப்பேன் நான். அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஏக்கம், எனக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணணும். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ஃபெஸ்டிவல் ஐட்டம்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால இந்த விளக்கு வாங்கினேன். இந்த விளக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற வேணாம், திரி ஊற்ற வேணாம், எதுவுமே இல்லை. வாட்டர் சென்சார் தீபம் தான் இது, தியா தான் இது. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் நான். பட் சீரியஸ் சொன்ன குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மற்றது நான் வாங்கினேன். இது ஆக்சுவலி வந்து ஒரு 6 பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் வாங்கினேன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர். நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து என்ன கலர் இருந்துச்சுன்னா ரெட் அண்ட் ப்ளூ வந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் இது போட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக வந்துச்சு. எனக்கு நார்மல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அகல் விளக்கு, அந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஷேப்பில் இல்லை, அண்ட் இந்த மாதிரி பெரிய தீபம் வச்ச மாதிரி ஷேப்பில் இல்லை. ரொம்ப பிரைட்டாகவும் இல்லை அந்த லைட் வந்து. இதோட அதிகமான ரேஞ்சாக இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு ரீசனாக ரேஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்ற வேணாம், திரி ஊற்ற வேணாம், அங்கங்கே எண்ணெய் படணும்னு அவசியம் கிடையாது, மழை பெஞ்சா வந்து நின்றுடணும்னு அவசியம் கிடையாது, தண்ணி பட்டா நின்றுடணும் அவசியம் கிடையாது. இது வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, அழகாக எரியும். நான் சும்மா கை மட்டும் வச்சு காட்டுறேன் நான். தெரியுது உங்களுக்கு, லைட் எரியுது உங்களுக்கு. இது இன்னும் நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து நம்ம குவாலிட்டி எல்லாமே ஃபிக்ஸ்டு தான். அது பாருங்கள், இது இப்படி கழட்டினா ஃபிக்ஸ்டு. இங்கே பேட்ரி இருக்குது பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் நிறைய யூஸ் வந்து இதுவாகுதுன்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கடையில் விற்றா வாங்கி இது நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தாராளமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி, நல்ல குவாலிட்டி. அப்போ லாஸ்ட் டைம் நான் வாங்கினது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி. எது சொல்கிறேன்னா, இந்த பிளாஸ்டிக்குமே நல்லா இல்லை, அண்ட் இந்த இருக்கிற தீபத்தோட விளக்கு வாய் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவுமே நல்லா இல்லை. அண்ட் விளக்கு எரியிற லைட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லோ குவாலிட்டியாக இருந்துச்சு. எனக்கு தான் பிடிக்கவே இல்லாமல் தான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு சரி நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினதே வாங்கலாமேக்காக இது வாங்கினேன். இது வந்து 2 செட் வாங்கினேன். ஒரு செட்டில் வந்து 12 பீசஸ் வரும், 2 செட் வாங்கினா 24 பீசஸ் வாங்கினேன். ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 187 தான். அதில் வந்து 12 இருக்கும். இது நீங்கள் ஓவர் நைட் நீங்கள் விடலாம். நீங்கள் தாராளமாக அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லை, எனக்கு என்னென்ன கலர்ஸ் கிடச்சுன்னா ரெட்டு, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு அண்ட் எல்லோ. நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் கலர்ஸ். நான் என்ன நினச்சேன், செம்மண் கலரில் தான் வரும்னு நினச்சேன். பட் ஆனால் ரெட் கலரில் வந்திருக்கு. சரி, ஓகே, ஃபைன் விட்டுட்டேன். பட் ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மிக்ஸ்ட் ஆஃப் கலர்ஸில் வந்திருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் வச்சா இன்னும் நல்லாவும் இருக்கும், அழகாக. இப்போ ஏன்னா நிறைய இந்த விளக்கில் கூட பெயிண்ட்லாம் அடிச்ச மாதிரி வருது இல்லை, அதனால் இந்த மாதிரி வச்சாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து தண்ணிலாம் ஊற்றி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப பிடிச்சி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இது வந்து மஸ்ட் பைன்னு சொல்லலாம். கார்த்திகை தீபத்துக்கு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் கூட யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே நம்ம எங்கே வேணால் வைக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. பாப்பாங்க வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வந்து ஐயோ லைட் ஏற்ற வேணாம், நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். தாராளமாக இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இப்போ வீட்டில் எந்த குழந்தைங்க இருந்தாலும் நம்ம வந்து ரிஸ்க்லாம் வைக்கலாம். பட் அதே ரிஸ்க் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே அவங்க பயம் இல்லாமல் தொடுவாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதை தொட்டுட்டு இதுவும் அதே மாதிரி தான் வலிக்காதுன்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் இருக்கிற ஒரிஜினல் விளக்கையும் தொட்டாங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கைப்படுற மாதிரி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வைக்கலாம். கைப்படக்கூடாது, அந்த கைப்படுற இடத்துல நிறைய இருக்குன்னா அப்போ பாப்பாங்களை பார்த்துக்கோங்க. ஸோ ரிஸ்க் நம்ம கையில் தான் இருக்குது. அது ஷாக்கில் அடிக்காது. சொன்னால் இது ஒரு பயமும் கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் நான். வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாவா, இவ்வளோ லோ காஸ்ட்டில் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டில் வாங்கினது தான் இந்த ப்ராடக்ட்டை. இந்த வாட்டி நம்ம வாங்கியே பார்க்கலாம், ஏன்னா ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி வாங்கியே பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். அது என்னன்னா இதுதான், அழகாக இருக்குல்ல. இந்த செட் பண்ணும்போது ஆக்சுவலி தனித்தனியாக இருக்கும். இது 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 தனித்தனியாக தான் இருக்கும். சரி, எப்படின்னா இப்படி தான் தனித்தனியாக தான் வந்துச்சு. இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதான் இதுமாதிரி தனித்தனியாக வந்துடும். இதுவும் நம்ம தனித்தனியாக வந்துடும் நம்மளுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 206. தாளமாங்கலாம் மெட்டல் தான் இது. இது வந்து மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரே வச்சுருக்காங்க, பெயிண்ட் ஸ்ப்ரே வச்சுருக்காங்க. ஸோ இது போயிடுமோன்னு பார்த்தீங்கன்னா தேய்ச்சா கொண்டு எல்லாமே கண்டிப்பாக போக தான் செய்யும். இது நீங்கள் தண்ணி ஊற்ற முடியாது, எதுவும் பண்ண முடியாது.
ஜஸ்ட் அந்த ஃப்ளார்ஸ் இங்கே நடுவில் ஃப்ளார்ஸ் வைக்கலாம். இங்கே ஒரு சின்ன கேண்டில் நடுவில் மட்டும் ஏறிட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேன் ஒன்று வச்சுக்கலாம். இங்கே வந்து விளக்குலாம் ஏற்றி வைக்க முடியாது. ஏற்றி வச்சிங்கன்னா திருப்பி வாஷ் பண்ணணும், இல்லை துடைக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விளக்கு வந்து வச்சிடலாம். நீங்கள் வாட்டர் சென்சார் லைட் வந்து ஒன்று வச்சிடலாம். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி சொன்னதில்லை, நான் வந்து ஆக்சுவலி ஏமாந்துட்டேன்னு நான் வந்து நினச்சேன். நான் வரும்போது ஐயோ ஏமாந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சிசி பார்க்கும்போது இந்த 206க்கு இந்த குவாலிட்டிக்கு தாராளமாக வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. 206க்கு நீங்கள் ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் ஷோரூம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்க முடியுமா? சீரியஸாக அதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும் தான். 206க்கு ஒரு குவாலிட்டி வேணும்னா இது அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான் நான் சொல்ல முடியும். நான் தாராளமாக நல்லா இருக்குது, நல்லா வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்றுத்துலேயும் ஒரு மோல்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எங்கேயுமே ஒரு எட்ஜில் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் கொடுக்கல, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டைலில் நீங்கள் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அழகான ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுட்டீங்க. இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பூ கூட வைக்கலாம். ரோஸாக வைக்கணும், இல்லை விளக்கு தான் ஏற்றணும் அவசியம் இல்லை, பூ கூட வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஏதாச்சும் சின்ன சின்ன ஹேங்கிங்கில் வந்து நம்ம பிளாஸ்டிக் ஹேங்கிங்ஸோ இல்லை வந்து பூவே ஒரிஜினல் பூவே மல்லி கோத்துட்டு கூட நீங்கள் நம்ம தொங்க விடலாம் இங்கே மாட்டிட்டு. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. 206 இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா இது மஸ்ட் பை சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த குட்டி தாம்பால் தட்டுன்னு சொல்லலாம். ஒரு மெட்டலில் இருக்கிற ஒரு இதுதான். இது பாருங்க என் கையில் பெயிண்ட்லாம் ஒட்டுது தெரியுது அவங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு சும்மா நார்மல் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூசேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெயிண்ட் ஆப்வியஸாக நம்மளுக்கு ஒட்ட தான் செய்யும். ஒரு நல்லா டெக்கரேட்டிவாக அந்த க்ளாஸியாக தெரியணுக்காக ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா லைஃப் கிடைக்கும் நம்மளுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பேக்கேஜிங்லாம் கூட ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. இது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம பிக்சரில் போகும்போது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது எனக்கு. நான் நினச்சேன் பூஜை ரூமில் வைக்கலாம், நம்ம பழம் பஞ்சபத்திரம் குங்குமச்சி மீடி அதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அழகாக இருக்கும், சென்டரில் வச்சுட்டா நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. பட் ஸ்டில் பரவாயில்ல, ரொம்ப கை கடக்கமாக இல்லை. இது பாருங்கள் எனக்கு தெரியுது உங்களுக்கு தாராளமாக வைக்கலாம். பழம் வெத்தலை பாக்கு குங்கும சிம்டி எல்லாம் வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் கிட்ட வைக்கணும், அவ்வளோதான். தாராளமாக வைக்க முடியாது, அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப தாராளமாக இருக்குது. இது கோயிலுக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போனால் கூட எடுத்துகிட்டு போனோம். நம்ம பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கும். இந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு அந்த கீரோந்துக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த மோல்டிங்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க எல்லா எட்ஜிலுமே. அந்த லீஃபோட எட்ஜி இப்படி ஷார்ப்பாக கொடுக்கல, கட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லைட்டாக இருக்கணும். நல்லாயிருக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 142 ருபீஸ்க்கு மெட்டலில் இந்த மாதிரி ப்ராடக்ட்னா தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. பட் பார்க்க லுக் வைஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது வந்து கோயிலுக்கு எடுத்து போகலாம், பூஜை ரூமில் வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை ஹாலில் ஒரு ஏஸ்தட்டிக்காக வைக்கணும்னா கூட இது மேலே வச்சுட்டு ஒரு புத்தர் சிலையோ இல்லை வந்து ஒரு ஃபால்ஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் அந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் இல்லை மணி பிளான்ட் வைக்கலாம், இல்லை வந்து பேம்பு ட்ரீ மாதிரி சின்னதாக இருக்கும் பாருங்க, இண்டோர் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி கூட வைக்கலாம். நீங்கள் ரொம்ப எப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணலாம். இதை நான் என்னோட விதத்தில் கிரியேட் பண்ணி காட்டுறேன், எப்படின்னு பாருங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் ரொம்ப டெக்கரேட்டிவான ஐட்டம் தான். இதுவும் இது வந்து நம்ம பூஜை ரூம் கிட்ட வைக்கலாம், இல்லை வந்து நம்ம வாசப்பட்டில் வைக்கலாம். 3 செட் ஆஃப் இது வந்து வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஆசையாக வாங்கினேன். இது வந்து நம்ம கேண்டில் தான் வைக்க முடியும், நம்ம இல்லைனா வந்து வாட்டர் லைட் அது மாதிரி எதாவது வைக்கலாம். வாட்டர் சென்சார் லைட் அது மாதிரி கேண்டில் மாதிரி வைக்கலாம். நம்ம இல்லை இந்த கேண்டிலே வந்து இந்த ஸ்விட்ச் ஆனில் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியும் வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஐட்டம் தான். சுற்றி வந்து நம்ம ஒரு சும்மா சின்ன பூ வைக்கலாம். நம்ம அந்த மாதிரி தான். இது எப்படி இருக்குன்னு காட்டுனேன்னா, ஆக்சுவலாக அது எப்படி வந்துச்சுன்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் பேக்காக தான் வந்துச்சு நம்மளுக்கு. இப்படி தான் இருக்கும் மேலே. இது வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து கேண்டில் வச்சுக்கலாம் சொல்லலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு பூ பெட்டல்ஸு அந்த மாதிரி சின்ன பூ இருந்தாலும் அப்படியே ஒரு பூ வைக்கலாம், இல்லை பெரிய பெரிய பூ வந்தால் ஒரு பெட்டல்ஸ் வைக்கலாம். நம்ம அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இன்னும் 2 இருக்குது, 3 மொத்தம்ன்றதுனால.
அண்ட் அதுக்கெல்லாம் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே செட் ஆகிற மாதிரி ஸ்டாண்ட் கீழே சரி உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என் கை அளவு தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப அழகாக இருக்குது. சி எனக்கும் பிடிச்சிருக்கு. இது 3 தடவை செட் பண்ணி காட்டுறேன், எப்படின்னு பார்க்கலாம். இது தெரியுதா உங்களுக்கு? இது இதை விட ஹைட்டாக இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. இது கீழே, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று அதை விட சின்னது. அந்த மாதிரி தான் அந்த 3 செட்டு கிடச்சிது எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 380. தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அகைன் மெட்டல் தான், அதே டிசைன் ஆஃப் கோட்டிங் ஆஃப் பெயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. டெக்கரேட்டிவ் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லேசியாக இருக்குது, இல்லை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஜஸ்ட் ஒரு சின்ன கேன், நான் சொன்ன மாதிரி ஒரு கேன் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பீஸ் தான் இது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்பவும் பிடிச்சிருக்கு எனக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் நான் டெக்கரேட் பண்ணி காட்டேன், அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இது வாசலில் நம்ம தண்ணி ஊற்றி பூ போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செட்டு தான் இது. ஆக்சுவலி இது வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கூட நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம துடைக்க வேண்டியது இருக்கும். அந்த பெயிண்ட் மேபி போக சான்சஸ் இருக்குது. அதனால என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கல நான். ஸோ பெட்டர் யூஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா பூ மட்டும் போட்டு வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி விளக்கேற்றி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதோட ரேஞ்ச் வந்து 125 தான். 125க்கு நல்லா இருக்குது. பட் நான் அகெயின் என்ன சொல்ல வரேன்னா, இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கும்னு நான் நினச்சேன். ரொம்ப சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஸ்டில் 125க்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப பெருசாக அதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. 125 தாராளமாக வாங்கலாம். இதுவும் அதே மாதிரி எந்த டேமேஜும் இல்லை, எந்த பீஸும் வந்து நம்ம வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. தாராளமாக வாங்கலான்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது ஒரு மஸ்ட் பையாக இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் ஒன்று, இது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு. இதுவும் வந்து அகெயின் பெருசாக தெரிஞ்சு எனக்கு பிக்சரை பார்க்கும்போது பெருசாக வரும்னு நினச்சிட்டேன். பட் சின்னதாக கிடச்சிது. பட் ஆனால் ரொம்ப யூனிக்கான செட் இது. ஆக்சுவலி வால் ஹேங்கிங் இது. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஹாலில் இல்லை வந்து பால்கனியில் அந்த மாதிரி ஏற்றி வைக்கலாம் நம்ம. ரொம்ப அழகாக இருக்கும் இது. இது வந்து இங்கே நம்ம அங்கங்கே கேண்டில் ஏற்றி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் படுற அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இமேஜில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சீரியஸாக எங்கள் வீட்டில் பால்கனிலாம் இல்லை. பட் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு இப்போ ரொம்ப ஏங்குறேன் நான். அந்த மாதிரி இருக்குது. சீரியஸாக சொல்லணும், அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அந்த பால்கனி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்கள் இல்லை ஹாலில் கூட நீங்கள் பிளெயினான ஸ்பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக வைங்க. நான் சொந்த வீடு கட்டுவோம். சொந்த வீடு கட்டினா அப்போ நான் இது வைக்கலானதுக்காக இதை இப்பயே நான் ஆசையாக சேர்த்து வைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் எங்கள் அக்காவும் ஒன்றுனா இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறோம். நாங்கள் சொந்த வீடு கட்டுவோன்னு ஒரு நம்பிக்கையில் ஆசையில் நாங்கள் வாங்கி வைக்கிறோம். கடவுள் ஏமாற்ற மாட்டார் நாங்கள் நினைக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. சீரியஸாக சொல்லணும், இந்த கோல்டன் ஃபினிஷிங்கில் இது விளக்கு வச்சு இது ரிஃப்ளெக்ட் ஆகிற வெளிச்சம் இருக்கும் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடமே ரொம்ப அழகாக காட்டுச்சு எனக்கு அந்த பிக்சரில் பார்க்கும்போது. அதனாலே எனக்கு ரொம்ப ஆசையை தூண்டுச்சு. இது ரேஞ்ச் பார்த்தா 299. 299 தாராளமாகலாம். இன்னும் ஒரு பெருசாக இருக்கும்னு நான் நினச்சிட்டேன். அவ்வளோதான் தவிர மற்றபடி எனக்கு வந்து குவாலிட்டி வைஸ் எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் பண்ணலை. பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இந்த செட்டு வாங்கினது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. பின்னாடியே பாருங்களேன், எதுவுமே வந்து விழுந்துடக்கூடாதுக்காக அந்த மோல்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் வந்துச்சு எனக்கு. அங்கங்கே சும்மா லைட்டாக ஒரு வளைவு இருக்கும். பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஒன்றும் மோசம்லாம் இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வாங்கும்போது ரொம்ப ஆசையாக வாங்கினேன். பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக வாங்கினேன். பட் வந்ததுக்கப்புறம் இது வேணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு.
இது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா ஏஸ்தட்டிக் ரொம்ப கிளாஸியா இருக்கு. இல்லை வந்து வீடு அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வைக்கலாம் நம்ம. இதெல்லாம் வந்து எதுக்கு நான் வாங்கினேன் எனக்கே தெரியல பாருங்க. தெரியுதா? இதே தெரிஞ்சிருக்கோ. ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து கண்ணாடி தான். இது தெரியுதா உங்களுக்கு? கண்ணாடி தான். ரொம்ப அழகா இருந்துச்சு. பின்னாடியும் பாருங்க, ஃபுல் அழகா ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, கிளாஸியா இருக்கு. இது நீங்க வந்து ஒரு ஹாலில் ஏதாச்சும் நீங்க நட்ஸ் போடுற ட்ரேயா வைக்கலாம். நீங்க டைனிங் டேபிளில், இல்லை வந்து டீப்பால் வைக்கலாம். அந்த ஹாலில் கூட லிவிங் ரூமில் வைக்கலாம். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பால்கனியில் வந்து நீங்கள் ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாமி சிலையோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஷோ பீஸ் தான் இது. நான் எதுக்காக வாங்கினா திமிரு, வேற ஒன்றும் இல்லை. திமிரு எனக்கு, அதனால தான் வாங்கிட்டேன். நான் ஆசையாக இருந்துச்சேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் இப்போ எதுக்கு வாங்கினேன், நான் என்ன யூஸ் பண்ணுவேன் இது வச்சுன்றதே எனக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குது. எல்லா வீட்லேயும் இருக்கோன்றதை வச்சு யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக வாங்குவாங்க. இது அழகாக இருக்குது வாங்கிட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி இது வந்து ஃப்யூச்சரில் எனக்கு யூஸ் ஆகலாம். புது வீடு கட்டி போனால், நாங்கள் வீடு வாங்கி கட்டிட்டு போனால் யூஸ் ஆகலாம். ஆனால் உண்மையாக சொன்னேன், திமிரில் வாங்கிட்டேன் நான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 335. 335க்கு வாங்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. என்ன இருந்தால் என்னங்க பிரயோஜனம்? நான் என்ன இப்போ யூஸாக பண்ண போகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால யூஸ் ஆகும். நம்புறேன். கடவுள் இருக்கார். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, நான் ரொம்ப ஆசை எனக்கு எப்பவுமே கோயிலுக்கு போகும்போது ஒரு கூடை எடுத்துகிட்டு போகணும், அந்த பூ கூடை எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. வசதி இல்லாத காரணத்தால் நாங்கள் வாங்கினதில்லை. இப்போ மட்டும் பெரிய வசதி வந்துருச்சா அப்படின்றது ஆசை கிடையாது. இது ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால நான் இது வாங்கினேன். நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பணக்காரங்களாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. பூ வச்சுருப்பாங்க, வெத்தலை பாக்கு வச்சுருப்பாங்க. நம்ம பூ வெத்தலை பாக்கு எடுத்துகிட்டு போதே நம்ம கோயிலுக்கு அதிசயம். அதே பணக்காரங்க தான் எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரி ஒரு மீனிங் எனக்கு. பூ வெத்தலை பாக்கு கடவுள் புண்ணியத்தை அட்லீஸ்ட் பூவாச்சும் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன் நான், அதுவும் சந்தோஷம். இந்த மாதிரி இதில் வச்சு எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப ரொம்ப ஆசை. அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ தான் ஆன்னு பார்ப்பேன் நான். அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஏக்கம் எனக்கு, அந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணணும். ஒரு சேலை கட்டும் போது இல்லை சுடிதார் போட்டு கோயிலுக்கு போகும்போதே எனக்கு அது மாதிரி எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. அந்த மாதிரி ஆசைப்பட்டது தான் இது. ரேண்டமாக இது மாதிரி ஃபெஸ்டிவல் ஐட்டம்ஸை பார்க்கும்போது தான் இது ரெண்டுமே கிடச்சிது எனக்கு. பார்த்தோன்னே உண்மைதானான்னு எனக்கு ரொம்ப யோசித்தேன் நான். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்க. நான் சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, ரொம்ப அகலமும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. பாருங்கள், தெரியுதா? என் கையில் ரொம்ப பெருசு தான் பாருங்கள். தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 238 தான். 238க்கு தாராளமாக வாங்கலாம். நான் நினச்சேன் கண்டிப்பாக இதில் வந்து 1000 கணக்கில் இருக்கும், 2000 கணக்கில் இருக்கும், மேலே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் நினச்சேன். இப்படிதான் நினச்சிட்டேன். அதெல்லாம் வந்து நான் ஒரு கடையில் கூட பார்த்ததில்லை இந்த மாதிரி. நான் ஷாப்லலாம் எந்த மாதிரி ஷாப்ல நான் இந்த மாதிரி பீசஸ்லாம் நான் பார்த்ததில்லை. இது பார்த்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, இதுக்காக நான் வாங்கினேன். ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி நான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக நான் ஏங்குறேன். நான் எப்படா கோயிலுக்கு போவோன்னு சொல்லிட்டு நான் வெயிட்டிங்கில் இருக்கிறத எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோ இல்லை ஒரு ரீலோ ஷார்ட்ஸில் உங்களுக்கு அதை நான் போடுறேன். எப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்சேன் நான். பட் நம்பிக்கை இல்லாமல் வாங்காமல் இருந்தேன் நான். அது எப்படிடா இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்க முடியும், அது எப்படி ஒரிஜினலாக கொடுத்துருவாங்க, கொட்டிடாதா அப்படிலாம் தோணுச்சு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த நெல் தோரணம், பேடி தோரணம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சீதாக சொல்கிறேன், இது வந்து கொட்டிடாதா அப்படின்னு எனக்கு தோணும். ஆசையாக வாங்கினேன். இது ரேஞ்ச் பார்த்தா 321. நிறைய ரிவ்யூஸ் பார்த்து ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக பார்த்து வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. நானும் பிரிக்கல, உங்கள் முன்னாடி பிரிக்கலான்னு தான் பார்த்தேன். நான் கொட்டை தான் செய்யும், கொட்டி தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி தான் இருக்குது, கொட்டை தான் செய்யும். கொட்டாமல் ஒன்றும் நம்ம கம்மில் ஒட்டி கொடுக்கலாம் அவங்க. ஏன்னா நிறைய பேர் ரிவ்யூஸில் போட்டிருக்காங்க, என்னங்க 2-3 கொட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி மீஷோவில் போட்டிருந்தாங்க. எனக்குல அது எப்படி கொட்டாமல் எப்படி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
நம்மளும் அந்த மாதிரி சில்லியாக இருக்கக்கூடாதுல, அதனால நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும். நம்ம இதெல்லாம் கொட்ட தான் செய்யும். இல்லை கட்டினீங்கன்னா குட்டி குட்டி பூச்சி வருது, நீங்கள் பறக்குது. அழகாக இருக்குல்ல? கொட்ட தான் செய்யும் கண்டிப்பாக. இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா குருவி கொத்த செய்யும், பூச்சிலாம் சாப்பிடும், எல்லாம் பறவைங்க கூட சாப்பிட தான் செய்யும். கொட்டாமல் அப்படியே வச்சிருக்க முடியாது. இது எனக்கு அவுக்கவே பயமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு, பயமாக இருக்கு. ஐ மீன் பூச்சி நிறைய பறக்குது உள்ளது. இது பெருசாக இருக்குப்பா. இதை பத்திரமா வச்சுப்பேன். சொந்த வீடு வாங்கி போகும்போது அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே வச்சுப்பேன். தெரியுதா உங்களுக்கு? ஓ அழகாக இருக்குல்ல? அந்த பின்னலும் சரி, அந்த டிசைனும் சரி, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க. எவ்வளோ அந்த அளவில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. அந்த இதில் தச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வைக்கோலை தச்சுட்டு கீழே அந்த பின்னிட்டு அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. லெவல் எல்லாமே சேமாக இருக்குது. அதுக்காக அவங்க கட் பண்ணவும் இல்லை, எதுவும் பண்ணல, அப்படியே கொடுத்துருக்காங்க. 1 2 அணியாக இருந்தாலும் ஸ்டில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி நான் கிட்ட கூட காட்டுறேன் எப்படி பாருங்க. அது ஃபினிஷிங்கு நேச்சுரலாக ஃபோன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஒட்ட வைக்கல, எதுவும் பண்ணல. அவங்க இப்போயே அவங்க நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ரிவ்யூஸாக வந்து சொல்லிட்டு கம்மில் ஒரு டிப் பண்ணி கூட கொடுத்துருக்கலாம். இப்போ எப்படி வாழைப்பழம்லாம் வந்து ஒரு கெமிக்கல் டிப் பண்ணி கொடுக்குறாங்க பழுக்கிறதுக்காக, அந்த மாதிரி டிப் பண்ணி கொடுத்துருக்கலாம். பண்ணல, அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிட் கொஞ்சம் காஸ்ட்லி, 357 360 ஆல்மோஸ்ட் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 360 பரவாயில்ல, இது வாங்கலாம். நான்லாம் ஊருக்கெலாம் போகும்போது அந்த வயலில் அப்போ தானே அறுவடை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்ககிட்ட வாங்கலாமா, ஏன்னா ஃபஸ்ட்டு போனி யாருக்கும் தருவாங்களான்னு தெரியாது, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. வாங்கலாமா அம்மானு கேட்பேன், அம்மா எனக்கு வாங்கி கொடுங்கம்மா, எனக்கு ஆசையாக இருக்குமா நம்ம வீட்டில் கட்டணுன்ட்டு அப்படின்னு கேட்பேன் நான். அம்மா சொல்லுவாங்க அதான் தரமாட்டாங்க, ஃபஸ்ட்டு சாமிக்கெல்லாம் கும்பிட்டுட்டு தான் பண்ணுவாங்க, இப்படிலாம் தருவாங்களாம் தெரியலடா, தரமாட்டாங்கடா, எல்லாரெல்லாம் தரமாட்டாங்க, ஊரில் தெரிஞ்சவங்க யாரும் தான் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் கடைசிக்கு நான் வாங்கவே இல்லை. இப்போ கடைசியாக வாங்கிட்டேன். ஆனால் வீடு இல்லை, வீடு அப்போ தான் இல்லை. வாங்குவோம், வாங்கலாம். இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு, பத்திரமா அப்படியே வச்சிடுறேன். ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தா ஏதாவது திங்ஸ்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க, இந்த வாட்டி தீபத்துக்கு உங்கள் வீட்டில் எதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். அண்ட் காமிச்ச ப்ராடக்ட்டில் நீங்கள் எதெல்லாம் நீங்களும் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.